ஸ்ட்ராட்டஜி கேமர்ஸ் சேனல். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் வீடியோ தான் கைஸ் பார்க்க போகிறோம். ஒரு பிஆர் ரேங்க் புஷ் வெறித்தனமான ஒரு சம்பவம் கைஸ் இங்கே பண்ணி நம்ம தெரிக்க விட்டுருப்போம். அந்த மாதிரியான ஒரு மேட்ச் கைஸ், இது வெறித்தனமான மேட்ச்சு. இறங்கினோடனே ஒரு கில் எடுத்திருப்போம். இப்போ நான் உங்களுக்கு 5 செகண்ட் டைம் தரேன். நான் இந்த மேட்ச்சில் எத்தனை கில் அடிச்சிருப்பேன்னு சொல்லுங்கள். சும்மா கெஸ் பண்ணுங்க. செத்த பையல மூஞ்சி மோரை பாரு, மூஞ்சி மோரை. 4 3 2 1 கரெக்டாக கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இது லாஸ்ட்டாக வீடியோவில் பாருங்கள். சே, எவ்வளோ ஸ்பீடு பார்த்தீங்களா? ஃபஸ்ட்டு எடுத்த உடனேவே யூஎம்பியில் ஒரு கில்லு பட்டுன்னு சரியான கில்லு கைஸ். ஆனால் அது ஓகே. இப்போ வந்து நம்ம ரொம்ப நாளாக ஆச்சு, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 நாள் மேலே ஆச்சு வீடியோ போட்டு. அது ஒன்றும் இல்லை கைஸ், நம்மக்கிட்ட ஃபோன் வந்து இதுவாக இல்லை கரெக்டாக. எனக்கு கொஞ்சம் சவுண்டை கம்மி பண்ணலாம். நடுவில் நிறைய ஃபோன்லாம் ப்ராப்ளம் ஆகிடுச்சு. அதனால் அதை போய் ரெடி பண்ணிவிட்டு வந்து இது பண்ணுறதுக்காக டைம் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் வீடியோஸ் ரெகுலராக வரும்னு நினைக்கிறேன். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நான் கூடிய சீக்கிரம் நம்ம 100 சப்ஸ்கிரைபர்ஸ் அடிக்க போகிறோம். ஓகே கைஸ், இந்த இடத்துலலாம் கொஞ்சம் ஸ்பீட் பண்ணி விட்டுருவோம். ஏன்னா இதெல்லாம் கொஞ்சம் இந்த வீடியோ வந்து ஒரு 12 நிமிஷம் வருது. கரெக்டாக 12 நிமிஷம் வருது கைஸ். எப்படி நான் இதை எடிட் பண்ணி போடுவேன்னு தெரில. முடிஞ்ச அளவுக்கு 10 நிமிஷத்தில் எந்த இடத்துலையும் கட் பண்ண மாட்டேன். இந்த மாதிரி ஸ்பீட் மாதிரி தான் பண்ணி விட போகிறேன். அடுத்து நம்ம சேனலில் இன்ட்ரோ மாற்றலாமா இல்லை இதே இன்ட்ரோ இருக்கலாமா அப்படின்னு நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து ரொம்ப நாள் கழித்து வீடியோ வருது. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அப்புறம் சப்போர்ட்டே கிடைக்க மாட்டேங்குது. உங்கள் மைண்ட் வாய்ஸ் தெரியுது. வீடியோ போட்டால் தான்டா சப்போர்ட் கிடைக்கும், அதானே கைஸ். இதுக்கப்புறம் கண்டிப்பாக வீடியோ வரும், நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். அப்புறம் நம்ம ஃப்ரீ ஃபயரில் ரொம்ப பெரிய ஒரு ப்ரோ பிளேயர்ன்றதுனால இப்போ நம்ம பிஆர் ஆட வந்திருக்கோம். என்னென்ன சொல்கிறோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. ரொம்ப பெரிய ப்ரோ பிளேயர்னு நீங்கள் பார்ப்பீங்க. இது வந்து ஒரு பிஆர் மேட்ச்சு, யாரும் கிளாசிக்னு நினச்சிக்காதீங்க. இதில் கூட 99 ப்ளஸ்ஸு கைஸ் எனக்கு இந்த மேட்ச்சில் ரொம்ப ஹையஸ்ட்டு ப்ளஸ். ஏன்னா நான் இதில் அடித்த கில் அப்படி. ஆக்சுவலி நான் இப்போ தான் சீசன் மாற்றிட்ட உடனே இதான் ஃபஸ்ட்டு மேட்ச் நான் ஆடுறது, செகண்ட் மேட்ச்சு. அதனால தான் கைஸ் பிளாட்டினம் 1 தான் எடுத்து வந்துருக்குறாங்க பாருங்கள். சரியான இந்த மாதிரி நேரத்துலலாம் கில் அடிக்கும் போதெல்லாம் நம்ம வந்து ஸ்லோ பண்ணி விட்டுறலாம். மீதி எல்லா நேரத்துலையும் ஸ்பீட் தான் கைஸ். பாருங்கள், இந்த 2x ஸ்பீடில் போட்டு. ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்து அங்கே ஆர்சனல்லாம் நிறைய அப்டேட் நல்லா கொண்டு வந்திருக்கானுங்க. மேஜிக் க்யூப்பில் நம்ம என்ன பண்டில் எடுக்கலாம்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஒரே ஒரு மேஜிக் க்யூப் இருக்குது. என்ன எடுக்கலாம் கமெண்ட் பண்ணுங்கள். அங்கே 2 பேர் சண்டை போட்டிருக்கானுங்க. டக்குன்னு நம்ம வேலை வேறு வந்துருச்சு, அப்புறமா நம்ம போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் டக்குன்னு எடுத்துகிட்ருக்கேன் எல்லாமே. இந்த எஸ்விடியை கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. வச்சு 2 கில் அந்த மாதிரி தான் பண்ணியிருப்போம். அடுத்து எக்ஸமேட் வச்சு ஒரு 2 கில் பண்ணியிருப்போம். மொத்தமாக இதோ இந்த 4 கில் தான் வந்து நான் யூஎம்பியோ எக்ஸமேட்டோ வச்சு பண்ணேன். மீதி எல்லாமே இந்த மாதிரி தாங்க. செம்ம கில் எல்லாமே. லாஸ்ட்டில் நீங்கள் பார்ப்பீங்க நான் எத்தனை கில் போயா அடிச்சிருப்பேன்னு. இந்த மேட்ச் போயா தான் கைஸ், பார்த்தீங்கல்ல. அந்த 99 ப்ளஸ்ஸான ஸ்க்ரீன்ஷாட் கூட நான் லாஸ்ட்டில் போடுறேன். இப்போவே போட்டுடுறேன். இல்லாட்டி 99 ப்ளஸ்ஸான ஸ்க்ரீன்ஷாட் அப்புறமா நான் எத்தனை கில் அடிச்சனோ போட்டுடுறேன். பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி ஓகே கைஸ். ஆஹா, மிஸ் ஆயிடுச்சு. ஓடு செம்ம அடி. இது இந்த மாதிரி தான் கைஸ் ஒரு ப்ரோ பிளேயர்னால் இப்படி தான் இருக்கணும். பார்த்தீங்கல்ல என்ன அடி. ஆனால் எனக்கு திடீர்னு இது ஃபுல்லாக பிகினர்ஸாக வந்துட்டானுங்க. இல்லை, அதனால தான் நான் முதல்ல இத்தனை கில்லே அடிச்சிருக்கேன். எத்தனை கில்லுன்னு மட்டும் பாருங்கள்.
இது வரைக்கும் நான் தான் இந்த மாதிரி ஹையஸ்ட் ரெக்கார்ட் அடிச்சிருக்கேன் நான் நினைக்கிறேன். தமிழ்நாடுல இத்தனை கில் அடிச்சு. இந்த பாருங்க. வாட் கில், செம்ம கில். ஏன் எனக்கு பக்கத்துலேயே ஒரு ஓடிட்டு இருக்கா பாருங்க. அவ்வளோதான் முடிஞ்சு. 14 கில் இப்போவே அடிச்சிட்டோம். இன்னும் 17 இருக்கு. ஓடிடும். அதான் 15 கில்லு. சாம போட். முடிச்சிட்டேன். பார்த்தீங்கல்ல, ஆக்சுவலி இது வந்து ஒரு வாய்ஸ் ஓவர் தான். இன்னும் 15 பேர் இருக்கானுங்க. என்ன பண்ண போகிறோம் ஒன்றுமே தெரியல. பார்ப்போம். இங்கே அவனும் இல்லையா இன்னும். இப்போலாம் கொஞ்சம் ஸ்பீட் பண்ணி விட்டுருலாங்க. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நான் ஸ்பீட் தான் பண்ணியிருப்பேன். கரெக்டாக எனிமி வந்தோடனே நான் வந்து ஸ்லோ பண்ணிவிடுவேன் கைஸ். கரெக்டாக நார்மல் ஸ்பீட் ஆக்கிடுவேன். ஓகே, பார்த்தீங்களா, இதுக்கப்புறம் நீங்கள் நார்மல் ஸ்பீடில் பாருங்கள். நான் 6 நிமிஷம் தான் கைஸ் இந்த வீடியோ வந்திருக்கு. எப்படியோ நம்ம ஸ்பீட் பண்ணியே வீடியோ இது கம்மி பண்ணிட்டோம். 12 நிமிஷம் வீடியோவை 6 நிமிஷமாக மாற்றிட்டோம். ஓகே, இப்போ இந்த தெரியல எனக்கு. அந்த கல்லுக்கிட்ட போவோம், போய் கவர் எடுத்து அடிப்போம். ப்ரோ பிளேயர்ஸ் அம்மா அடி. ஃபைனல் ஃபைட் வந்துருச்சு கைஸ். 20 கில் பண்ணியிருக்கோம் பாருங்க. சரியான அடி. 21 கில்லு. வேறு யார் இருக்கா? இன்னும் 8 பேர் இருக்கானுங்க கைஸ். அப்புறம் அங்கே ஒரு தோழில் இருக்கான். 22 கில்லு தரோம். 23 கில்லு கைஸ். 24. ஐயோ, நம்ம எவ்வளோ பெரிய ப்ரோ பிளேயரு. அங்கே பாருங்கள், அங்கே ஒரு தோடிட்டு இருக்கான். அவனை பார்த்து அப்படியே அடிச்சு வாங்க. அவ்வளோதான் முடிஞ்சு. ஓட்டாங்க சார். எல்லாம் அடி வாங்கிட்டு ஓட்டானுங்க. அங்கே பாருங்கள், மேலே 2 பேரும் சண்டை போட்டு வந்துட்டாங்க. 27 கில்லு. நம்ம இந்த மேட்ச்சில் இப்போவே நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க எத்தனை கில் அடிச்சிருப்போன்னு. 28 கில்லு கைஸ். சாலிட் 28 கில்ஸ். சரியான ஒரு இது. இங்கே பாருங்கள், பூயா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நம்ம சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவில் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு போடுற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷனாக வரும். பாய் கைஸ்.